ஏங்க அண்ணாமலையை போல கொஞ்சமாவது அறிவு இருக்கு. எங்கடா 2வது இடத்துக்கு ஏடிஎம்கே வந்துருமோ, நம்ம 3வது இடத்துக்கு 4வது இடத்துக்கு போயிருவோம் போல தெரியுது. சீமானை விட மோசமா நம்ம ஓட்டு வாங்கிடுவோமோ கவலை இருக்கிற காரணத்தினால்தான் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் விமர்சித்தவர்களே நீங்க சொல்றீங்க பைத்தியக்காரன்னு சொல்றீங்க. ஆனா 2015 ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருக்கும்போது அவங்களும் இப்படிதான் கொடநாடுக்கு ஓய்வெடுக்க போறேன்னு சொல்லி போனப்ப திரு கருணாநிதி அவர்கள் அப்ப வந்து கடுமையா விமர்சித்தாங்க. இந்த தேர்தல் பிரச்சாரத்துல திரு உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்கும் போது மக்கள் கேட்கறாங்க அவர்கிட்ட டாஸ்மாக மூடுறேன்னு சொன்னீங்க, ஏன் மூடலன்ட்டு. அப்ப சொல்றாரு, நீங்க 2016 எங்களுக்கு ஓட்டு போட்டீங்களா? போடல இல்ல அப்படின்னாரு. அப்ப அது வாக்கு அரசியல் தானே, நீ எனக்கு ஓட்டு போட மாட்டேன். நம் தமிழ்நாட்டு முதலமைச்சர் கொடுக்கக்கூடிய திட்டங்கள் வேற மாநிலங்கள் பின்பற்றுகிறது. கட்டணமில்லா பேருந்தாக இருக்கட்டும். கட்டணமில்லா பேருந்து திமுக தான் முதல்ல சொன்னது சார். கட்டணமில்லா பேருந்து வந்து திமுக தான் முதல்ல கொண்டு ஆமா ஆமா சார். வேற எங்க சார் வந்துச்சு? டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவால் 5 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணிட்டாரு சார். சொல்றீங்க நீங்க, இப்ப சொல்றீங்க நீங்க சார். டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவால் 5 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணிட்டாங்க. நல்ல திட்டம் நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. திரும்ப திரும்ப நீங்க புரிஞ்சுக்கோங்க. நல்ல திட்டம் கொடுக்கிற உணவை நல்ல உணவா கொடுங்கன்னு தானே சொல்றோம் சார். உணவும் சரியாக இருக்கு சார். நீங்க சொல்லுங்க சார், 5 நாள் 5 வேளை நீங்க தினமும் நீங்க உப்புமா நீங்க சாப்பிடுவீங்களான்னு தான் கேட்கறேன். திரும்ப திரும்ப அதான் கேட்கறேன். நீங்க நான் சாப்பிட மாட்டேன் சார். 5 வேளை 5 நாள் தினமும் என்னால உப்புமா சாப்பிட முடியும் சார். 5 நாள் உப்புமா சாப்பிட முடியாது சார். ஆனால் 5 நாளும் 5 விதமான உணவு சாப்பிட முடியும். சரிங்களா? திரும்ப திரும்ப அதை சொல்றீங்க. 5 விதமான உணவு, 5 விதமான சார். 5 விதமான உப்புமா சார். சார் கிடையவே கிடையாது. வேற என்ன நீங்க எனக்கு நான் தான் தப்பா சொல்றேன் சார். மெனு நான் தப்பா சொல்றேன்னே வச்சுக்கோங்க. நான் தப்பா சொல்றேன், நீங்க சொல்லுங்க. திங்கட்கிழமை இது கொடுக்குறாங்க சார். திங்கட்கிழமை இட்லி சார், செவ்வாய்க்கிழமை தோசை சார், புதன்கிழமை பூரி சார், வியாழக்கிழமை பொங்கல் சார், வெள்ளிக்கிழமை இடியாப்பம் சார். இப்படி நீங்க சொல்லுங்க. நான் சொல்றேன் தப்பு, நீங்க சொல்லுங்க. நான் சொல்றது தப்பு சார். நான் பொய் சொல்றேன். திமுக மேல அபாட்டமான பொய் சொல்றேன், பழி சொல்றேன் நான். நீங்க சொல்லுங்க. டவர் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நேர்காணலில் நம்ம சந்திக்க இருக்கிறது திமுகவின் தலைமை கழக பேச்சாளர் திரு சேலம் கோவிந்தன் அவர்கள். வணக்கம் சார். உங்களுக்கு நேயர்களுக்கு வணக்கம் சார். இப்போ வந்துட்டு தமிழகத்தில் வந்துட்டு மக்களவைத் தேர்தல் முடிஞ்சு போயிடுச்சு. நீங்கள் நிறைய பிரச்சாரத்தில் ஈடுபட்டீங்க. அது ரொம்ப வித்தியாசமான முறையில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டீங்க. உங்களுடைய பிரச்சார அனுபவங்கள் சொல்லுங்கள். நீங்கள் போன இடங்கள்லாம் எப்படி இருந்துச்சு? திமுகவுக்கான வரவேற்பு எப்படி இருந்தது? பிப்ரவரி 6ஆம் தேதி தந்தை பெரியார் பிறந்த ஈரோட்டு மண்ணில் பிரச்சாரத்தை ஆரம்பித்தேன். தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்பே. தேர்தல் தேதி அறிவித்ததற்கு பிறகு என் பிரச்சார பயணத்தை இன்னும் வேகப்படுத்தினேன். நான் செய்தி பிரச்சாரம் என்னவென்று உங்களுக்கு நன்றாக தெரியும். நான் பொதுக்கூட்டங்களிலோ அல்லது வாகனத்தின் மூலமாக செய்ததை விட நான் அதிகாலை முதல் ஒவ்வொரு வீதியாக ஒவ்வொரு ஊராக சென்று அது நேரடியாக மக்களை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஆனால் நான் செல்லுகிற பொழுது திமுக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சொல்லுகிற பொழுது பெண்கள் முகத்தில் ஒரு மகிழ்ச்சி தெரியும். நாம் இந்த திட்டங்களை சொல்லுகிற பொழுது, அதாவது பெண்களுடைய வறுமையை போக்க, ஏழ்மையை போக்க மாதம் 1000 ரூபாய் கொடுக்கக்கூடிய முதலமைச்சர் சொல்லுகிற பொழுது அவர்கள் இன்னும் உன்னிப்பாக கேட்க ஆரம்பிப்பார். சார், அதில் வந்துட்டு அதான் நீங்கள் அதை பற்றி நானும் கேட்க வந்தேன். நீங்கள் பேசும்போது ஒரு சில இடங்களில் வந்து பார்த்தா பெண்கள் வந்து உங்களுக்கு கடுமையாக எதிர்த்தாங்க. எங்களுக்குலாம் 1000 ரூபாய் வரல, எங்கள் ஏரியாவில் டாஸ்மாக் பிரச்சனை ஜாஸ்தி இருக்குது அப்படிலாம் சொல்லி உங்களை நீங்கள் இப்போ பேசாதீங்க போங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு துரத்தி விட்டது செய்திகள்லாம் கூட டிவியில் பார்த்தோம். நீங்கள் அதாவது அவர்கள் என்னிடத்தில் 1000 ரூபாய் வரவில்லை என்று கேட்டவர்கள் யார் தெரியுமா? அரசாங்க ஊழியர்கள். அடுத்தது என்னிடத்தில் சில இடங்களில் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் அல்லவா? அந்த எதிர்ப்பை தெரிவித்தவர்கள் பாஜக தொண்டர்களால் செட்டிங் செய்யப்பட்டவர்கள். அது மக்கள் மத்தியில் முழுமையான எதிர்ப்பு இருந்திருக்குமேயானால் நான் முழுமையாக பிரச்சாரத்தை செய்திருக்க முடியாது, வெற்றி பெற்றிருக்க முடியாது. திமுக தொண்டனை பொறுத்தவரை முன்னாடி வைக்கக்கூடிய கால் அது முழுமையது வைத்தாலும் பின்வாங்காதவன் திமுக தொண்டர். வருகிற ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணுகிற பொழுது பாண்டிச்சேரி உட்பட 40 இடங்களில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறப் போகிறது.
இன்று 2 கட்ட வாக்குப்பதிவு முடிந்திருக்கிறது. அந்த 2 கட்ட வாக்குப்பதிவுக்கு வரக்கூடிய கருத்து கணிப்புகளை பார்த்தாலே அனைவருக்கும் தெரிந்த உண்மை. இல்ல கருத்து கணிப்புல பாத்தீங்கன்னா பாஜக தான் அடுத்து வரும்னு தானே சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க கருத்து கணிப்பு பார்த்து சொல்றீங்களே. கருத்து கணிப்பில வந்து திமுக கூட்டணி தான் வரப்போகிறது. ஆனால் தமிழ்நாட்டுல நான் இல்ல சொல்றீங்களே. தமிழ்நாட்டுல கருத்து கணிப்படி திமுக கூட்டணி தான் அதிக வாய்ப்புகள் இருக்குன்னு அதே இடங்கள்ல 40 இடங்களிலும் இல்ல சார் 40 சொல்ல கிடையாது. 40 சொல்லவே இல்லை. கருத்து கணிப்புப்படி திமுக கூட்டணி வந்து 40 இடங்களிலும் திராவிட முன்னேற்ற கழகம் 30 இடங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு 30 இருந்து 31 இடங்கள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு கருத்து கணிப்பு சொல்லுது. சரி ஓகே. மத்த இடத்துல யார் வருவாங்க? இடங்கள்ல அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணி வரதுக்கு அதாவது அந்த 10 நீங்க சொல்லுகிற 8 9 10 இடங்களில் பாஜகவா இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும் டெபாசிட் பெறுவதற்காக முயற்சி செய்யலாம். 2வது இடத்திலே வருவதற்கு முயற்சி செய்யலாம். ஆனால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், 40 தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழகம் மாபெரும் வெற்றி பெற போகிறது. அதுல எந்தவித மாற்று கருத்திற்கு இடமில்லை. இல்லை சார் நீங்க எப்படி சொல்றீங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா தேர்தல் முடிஞ்ச உடனே அண்ணாமலை சொல்லி தான் கோயம்புத்தூர் வந்து 1 லட்சம் ஓட்டு வந்துட்டு இது பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு வாக்காளருக்கு இது எடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? 1 லட்சம் வாக்குகள் 1 லட்சம் ஓட்டை எடுத்துட்டாங்கன்னு சொன்னாரு. ஆமா. அடுத்து இன்னொன்னு சொன்னார் தெரியுமா? என்ன? அதாவது எங்க பாஜகவுக்கு விழக்கூடிய ஓட்டா பார்த்து எடுத்துட்டாங்க. அதுவும் பிராமின் ஓட்டு எடுத்துட்டாங்க. வட மாநிலத்தில இருந்து இங்க வந்திருக்காங்களா அவங்க ஓட்டெல்லாம் எடுத்துட்டாங்க. யாரு? அண்ணாமலை. அண்ணாமலைக்கு முதல்ல வானதி சீனிவாசன் சொன்னிச்சு. சரிங்களா? வானதி சீனிவாசன் மதியானம் சொல்றாங்க, அண்ணாமலை சாயந்தரம் சொல்ற. சரிங்களா? அடுத்த நாள் தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க சொல்றாங்க. அடுத்தது மத்திய சென்னையில போட்டிட்டவர் அவர் சொல்றாரு. சரிங்க, அவங்களுடைய வாதத்திற்காகவே 1 லட்சம் வேட்பாளர்களை நீக்கியது அவர்களுடைய வாதத்துக்கு சரி என்று வைத்துக் கொள்வோம். சரிங்களா? அந்த ஊர்ல அவங்களுக்கு பூத் ஏஜென்ட் இருப்பார்களா இருக்க மாட்டார்களா? லோக்கல்ல கட்சிக்காரர்கள் இருப்பார்களா இருக்க மாட்டார்களா? அவர்களுக்கு அந்த வாக்காளர் பட்டியல் கொடுத்திருப்பார்களா கொடுத்திருக்க மாட்டார்களா? இதோ கணேசன் நமக்கு ஓட்டு போடுறவரு, அவர் பேரு இங்க இல்ல. கோவிந்தனா அவன் பேரு இல்ல. இவங்க பேரா இல்ல. அத பார்க்க வேண்டியது பார்த்தார்களா? பார்க்கவில்லை. அதுவும் இல்லாமல் அந்த வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதும் நீக்குவதும் யாருடைய பணி? திமுகவா? தேர்தல் ஆணையம் இல்லைங்களா? ஆக இந்த 1 லட்சம் வாக்குகள் இல்லை, 1 லட்சம் வாக்குகள் இல்லை. ஆனால் இந்த தேர்தல் முடிகிற வரை, தேர்தலுக்கு முதல் நாள் வரை என்ன சொன்னார்கள்? நாங்க தான் ஜெயிப்போம், மாபெரும் வெற்றி பெறுவோம். ஆனால் தேர்தல் முடிந்து அங்கே கருத்து கணிப்புகள் அவர்களுக்கு சாதகமாக இல்லை என்று தெரிந்ததற்கு பிறகு வாக்களிக்கக்கூடியவர்கள் திமுக கூட்டணிக்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்று கண்கூடாக தெரிந்ததற்கு பிறகு சரி இந்த 1 லட்சம் 1 லட்சம் ஓட்டை நீக்கியிருக்காங்க சொல்வது பாஜகவை தவிர வேற யார் சொல்லி இருக்கிறாங்க சொல்லுங்க? பாஜக தான் சொல்லி இருக்கு. ஆனால் அவருடைய நோக்கம் என்ன தெரியுமா? எப்படியாவது மோடியை பலமுறை வர சொல்லி வச்சுட்டோம், அமித்ஷாவை பலமுறை வர வச்சுட்டோம், ஒட்டுமொத்த மத்திய அமைச்சரை வர வச்சுட்டோம், நம்ம எப்படி ஜெயிக்க போறோம், லட்சக்கணக்கில் ஜெயிக்க போறோம். மோடி வந்துட்டா ஓட்டு போட்டுருவாங்க, இவங்கெல்லாம் வந்தா ஓட்டு போட்டுருவாங்க, அவங்க கணக்கு போட்டாங்க. ஆனால் தேர்தல் முடிந்ததுக்கு பிறகு கணக்கு வேறையா இருந்துச்சு. அப்ப அண்ணாமலை என்ன பண்ணிட்டார்னா, ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு சொல்ல வேண்டிய செய்தியை முன்கூட்டியாக சொல்கிறார். என்ன தெரியுமா? அவங்களுக்கு வந்த கருத்து கணிப்பு குறைந்தபட்சம் 2 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் 3 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியை சந்திக்க போகிறோம் தெரிந்துவிட்ட காரணத்தினால் இப்போது அண்ணாமலை என்ன சொன்னாரு? எங்களுக்கு வர வேண்டிய ஓட்டு 1 லட்சம் ஓட்டை எடுத்துட்டாங்க, அதுவும் பிராமினா பார்த்து எடுத்துட்டாங்க, அதுவும் வட மாநிலத்தில் இருந்து வந்தவங்க ஓட்டெல்லாம் எடுத்துட்டாங்க. அண்ணாமலை சொல்கிறாரு. நான் கேட்கிறேன், நம்ம பேசியிருக்கிற இப்ப நம்ம இருக்கிறது சென்னையில, இப்ப நம்ம பேசக்கூடிய இடம் இது தியாகராயர் தொகுதி இல்லையா? டி நகர் தொகுதி. இதே டி நகர் தொகுதியில மேற்கு மாம்பலத்துல ஃபுல்லா இருக்கிறது யாரு? பிராமி இல்லைங்களா? பக்கத்து தொகுதியா இருக்க மயிலாப்பூர் தொகுதியில் இருக்கக்கூடியதுல யாரு? பிராமி. ஓகேங்களா? துறைமுகம் பகுதியில் இருக்க துறைமுகம் தொகுதியில் அதிகமா இருக்கக்கூடியவர்கள் யாரு? வட மாநிலத்தில் இருந்து வந்தவர்கள். ஓகேங்களா? அப்ப
வட மாநிலத்தில் இருந்து வந்த அதிகமாக இருக்கக்கூடிய அந்த துறைமுகம் தொகுதியில இருக்கக்கூடியவர்கள் ஓட்டு போடலையா? அவங்க ஓட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டாங்களா? இது மயிலாப்பூர்ல இருக்கக்கூடிய பிராமின் ஓட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டாங்களா? இந்த தேர்தல் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிராமின் ஓட்டு எடுத்துட்டாங்களா? ஏங்க, அண்ணாமலையை போல கொஞ்சமாவது அறிவு இருக்கு வேணும். இல்ல அப்படி இல்ல சார். இப்ப நம்ம தேர்தல் அன்னைக்கு பார்த்தோம், நிறைய பேர் வந்து என் ஓட்டு இல்லன்னு சாதாரண பொதுமக்கள் நிறைய பேர் நான் இல்லைன்னு சொல்லல, நான் இல்லை என்று சொல்லவில்லை. பிரபல நடிகர் சூர்யா அவரோட ஓட்டு அதான் இப்ப சொல்ல வரேன். அதாவது சூர்யா பேட்டி கொடுக்கும் போது என்னுடைய மனைவிக்கு ஓட்டுருக்கு எனக்கு இல்ல, ஆனால் எனக்கு வாக்களிக்கவில்லை என்ற வழி இருக்குன்னு சொன்னார். நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் வாக்காளர் பட்டியலில் பல பேர் நீக்கப்பட்டிருக்கிறது. அது வந்து ஒவ்வொரு முறையும் அந்த தவறு நடக்கும். இந்த முறை கொஞ்சம் அதிகமாக இருக்கு. நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அதை பார்க்க வேண்டிய கடமை ஒரு கட்சிக்கு இருக்கு, சரிங்களா? அதாவது தேர்தல் கமிஷன் கிட்ட என் ஓட்டு கிடையாது, இவங்க ஓட்டு கிடையாதுன்ட்டு அந்த ஓட்டு கேட்கிறார்களே, ஜெயிக்க வேண்டும் நினைக்கிறாங்களே, அந்த கட்சி பூத் ஏஜென்டர்கள் இருக்கிறார்களே, அங்கே கீழ்மட்டத்தில் பணியாற்றுகிறார்களே, பூத்துல உட்காரக்கூடியவர்கள், அவர்கள் முன்கூட்டியாக அந்த வாக்காளர் பட்டியலை சரிபார்த்து இந்த ஓட்டு இருக்கா, இந்த ஓட்டு இல்லையா, இந்த ஓட்டுல 5 ஓட்டு இருக்கு, 5 ஓட்டுல 3 ஓட்டு பேர் இருக்கு, 2 ஓட்டு பேர் இல்ல, இதை கணக்கெடுத்து தேர்தல் சொல்ல வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? யாருக்கு சார் இருக்கு? எந்த கட்சிக்கு இருக்குங்கிறீங்க நீங்க? எந்த கட்சிக்கு இருக்குங்கிறீங்க நீங்க? இது அது எல்லா கட்சிக்கும் இருக்கு. இல்ல அப்ப அது திமுகக்கு இல்லையா? அது திமுகக்கு அந்த பொறுப்பு இல்ல. திமுகவுக்கு பொறுப்பு இல்லை என்று சொல்லவில்லை, அதையும் நாம் சரியா அவங்க பார்க்கல. ஆனா அவங்க பார்க்கறல. பாஜக சூர்யாட ஓட்டு அண்ணாமலை சொல்றது போல 1 லட்சம் 1.5 லட்சம் ஓட்டு நீக்கப்பட்டிருக்கிறது என்பது பைத்தியக்காரத்தனம். நாங்க பைத்தியக்காரத்தனம் அது யாருமே ஏத்துக்கல. அவர் சொல்லியிருக்காருங்கிறதா சொன்னது, அது யாரும் ஏத்துக்கல. பைத்தியக்காரத்தனம் ஏத்துக்கல, சரிங்களா? ஆனா நிறைய பேர் ஓட்டு நீக்கப்பட்டிருக்கா இல்லையா? நீக்கப்பட்டிருக்கு. நீக்கப்பட்டது என்பது அதுக்கு திமுக பொறுப்பு இருக்கா இல்லையா? திமுக பூத் ஏஜென்சி அதை பார்த்துருக்கணுமா வேண்டாமா? பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். வாக்காளர் பட்டியலில் பெயர் நீக்கப்பட்டிருக்கு என்று மிகப்பெரிய உதாகரமாக கத்திக்கொண்டு இன்னைக்கு வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கிறது பாஜகவை தவிர வேற யாராவது இருக்காங்களா? யாரும் இல்ல. நான் சொல்ல பாஜக மட்டும் தான் பேசுறாங்க. அப்ப என்ன காரணம்? அதாவது அவர்களுடைய நிலைப்பாடு என்ன தெரியுமா? எப்படியாவது இந்த தேர்தலையாவது டெபாசிட் வாங்கி விடுவோமா, அதாவது வெற்றி பெறுவோம் என்பது அல்ல, திமுகவுக்கு அடுத்த இடத்தில் நம்ம வந்து விட வேண்டும் நினைத்தார்கள். கண்டிப்பா அதே வெற்றி தானே அவங்களுக்கு. அதான் அந்த அதுவே வெற்றி தானே. தாமரை உள்ள வரவே அதுவும் வருவதற்கு வாய்ப்பு இல்லாத சூழ்நிலையில தான் இப்ப கத்திட்டு இருக்காங்க. எங்கடா 2வது இடத்துக்கு ஏடிஎம்கே வந்துருமோ, திமுகவுக்கு அடுத்த இடத்துல அதிமுக வந்துடும், நம்ம 3வது இடத்துக்கு 4வது இடத்துக்கு போயிருவோம் போல தெரியுது. போற போக்க பார்த்தா சீமானை விட மோசமா நம்ம ஓட்டு வாங்கிடுவோமோ கவலை இருக்கிற காரணத்தினால்தான் 1 லட்சம் போச்சு, 1.5 லட்சம் ஓட்டு போச்சு கத்திக்கிட்டு இருக்கிறார்களே தவிர வேறு ஒன்றும் அல்ல. சரி, இப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா திமுக தலைவர் தமிழக முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு ஓய்வு எடுக்கிறதுக்காக கொடைக்கானல் போயிருக்காங்க. ஆனா அதையும் வந்துட்டு மிகப்பெரிய இதுவாக பேசிக்கிட்டு இருக்காங்க, விமர்சனமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி மக்கள் உள்ள இதெல்லாம் இருக்கும்போது இவருக்கு விடுமுறை தேவையா, ஓய்வு தேவையா, குழு தேவையா, அந்த மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, இதை பத்தி நான் நினைக்கிறேன். அதாவது பைத்தியக்காரர்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலையில் நாம் இல்லை, இருந்தாலும் சொல்கிறோம், சரிங்களா? சில பைத்தியக்காரர்கள் சொல்கிறார் இல்லையா, இந்த நேரத்தில் ஓய்வு தேவையான்னு கேட்குறாரு இல்லைங்களா? ஆனால் மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் கொடைக்கானல் செல்வதற்கு முன்பு நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாரும் பார்த்துருக்கோம், தலைமைச் செயலகத்தில் அமைச்சர்களை வரவழைத்து அதிகாரிகளை வரவழைத்து இந்த வெயில் தாக்கத்தை போக்குவதற்காக, வெயில் தாக்கத்தில் இருந்து மக்களை காப்பதற்காக குடி தண்ணி பிரச்சனை எங்கேயும் சுத்தமாக வந்துடக்கூடாது, அதே போல மின்சார தட்டுப்பாடு வந்துடக்கூடாது, அவர்களுக்கு தேவையானதை முறையாக செய்ய வேண்டும் என்று அரசாங்கம் மூலமாக செய்ய வேண்டிய பணிகளை அரசு அதிகாரிகளுக்கு, அமைச்சர்களுக்கு, இன்னும் சொல்லிட்டுங்களா, கொடைக்கானலுக்கு போயிருக்காரு இல்லைங்களா? ஆமாங்க. இன்னைக்கு காலையில் பத்திரிக்கை செய்தி, டிவி செய்தியில் நீங்கள் பார்க்காம இருக்க மாட்டீங்க. இல்லை, இப்போ
அவர் கொடைக்கானலுக்கு போனார். ஓய்வு நாள். அங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளிடம் அவர் பேசுகிறதை, அவருடைய குறைகளை கேட்கிறத பாத்தீங்களா இல்லையா? எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, என்ன ஏது சரிங்களா? ஆக அவர் ஓய்வெடுப்பதற்காக போயிருப்பதாக சொன்னார். ஆனால் அங்கே ஓய்வெடுக்கவில்லை, அங்கேயும் போய் பணியாற்றி கொண்டிருக்கிறார், மக்களை பார்க்கிறார். நான் அந்த பைத்தியக்காரர்களுக்கிட்ட ஒன்னே ஒன்று கேட்கவா? சொல்லுங்க சொல்லுங்க. முதலமைச்சர் ஓய்வெடுக்க போயிட்டாருங்க, அவங்க இதுலயே வச்சுக்குவோம் சரிங்களா? முதலமைச்சர் ஓய்வெடுக்க போய்விட்டார், அதிகாரிகள் அமைதியாக இருக்கிறார்களா? அமைச்சர்கள் அமைதியாக இருக்கிறார்களா? அவர்களுடைய பணியை இன்னும் வேகப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? ஓய்வெடுக்க செல்கிறேன் என்று சொல்லிவிட்டு அங்கே இருந்து இவர்களை இயக்கி கொண்டிருக்கிறார். அவர் ஓய்வெடுக்க போனதை நமக்கு தப்பா சொல்லல. நீங்க தவற சார், நீங்க தவறா சொல்லிட்டீங்கன்னு சொல்லல. ஆனால் அதை தவறாக சொல்லக்கூடிய பைத்தியக்காரர்களுக்காக நான் பதில் சொல்றேன். இல்ல அதுதான் சொல்றேன். அதான் என்னன்னாக்கா, இப்ப தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் விமர்சிச்சவர்களே நீங்க சொல்றீங்க பைத்தியக்காரர் சொல்றீங்க. ஆனா 2015 ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருக்கும்போது அவங்களும் இப்படிதான் கொடநாடுக்கு ஓய்வெடுக்க போறேன்னு சொல்லி போனப்ப திரு கருணாநிதி அவர்கள் அப்ப வந்து கடுமையா விமர்சிச்சிருந்தாங்க. இந்த மாதிரி இவ்வளவு வெயில் இதுல மக்கள் கஷ்டப்படும் போது இவங்களுக்கு இந்த குழு தேவையா? இதே வார்த்தையை கருணாநிதி அவர் பயன்படுத்தி கேட்டார். நான் இல்லைன்னு சொல்ல. அவங்களும் அங்க போயிட்டு அங்க இருந்து அமைச்சர்கள் எப்படி இருந்தாங்க, அதிகாரிகள் அங்கிருந்து உத்தரவு தான் இருந்தாங்க, அரசியல் அங்கேயே பார்த்துட்டு தான் இருந்தாங்க. கிடையவே கிடையாது. அன்று அதே அம்மையார் ஜெயலலிதா கொடநாடு செல்வதற்கு முன்பு எந்த அதிகாரி அழைத்து பேசினார்? அதை ஆதாரத்தை காட்டுங்க பார்ப்போம். அதிகாரிகளை அழைத்து பேசுறது எப்படி சார் பேசாம போவாங்க? என்ன பேசுறீங்க நீங்க? கிடையாது. அதிகாரிகளை இல்ல நீங்க எப்படி சொல்றீங்க? ஆதாரம் சொல்லுங்க, நீங்க கொடுங்க, நீங்க ஆதாரம் கொடுங்க. ஆதாரம் என்கிட்ட கேட்காதீங்க. அதிகாரிகளை பேச இல்ல அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் நீங்க கொடுங்க பாப்போம். அதிகாரிகளை சார் அவங்க எந்த அதிகாரிக்கும் பேசல அமைச்சிட்டு பேசல, அவங்க பாட்டு கிளம்பி போயிட்டாங்க. ஆதாரம் நீங்க. அதாவது மக்களை பற்றி கொஞ்சம் கூட சிந்திக்காமல் இருந்தவர். ஆனால் மரணமடைந்ததற்கு பிறகு அங்க இருந்தாலுமே அவங்களும் அதிகாரிகள் தொடர்பு கொண்டு அதிகாரிகள் தினமும் தொடர்பு கொண்டு பேசியிருந்தாங்க, அமைச்சர்கள் பேசிட்டு இருந்தாங்கிறத அது எப்படி பேசாம இருப்பாங்க? ஒரு முதலமைச்சர் எப்படி பேசாம இருந்திருப்பாங்க அவங்க? அதாவது ஒரு திமுக தலைவர் மட்டும் அவர் மட்டும் மத்திய பேசிக்கிட்டு இருப்பாரு, இவங்க ஜெயலலிதா பேசியிருக்க மாட்டாங்க. என்ன ஆதாரம் தலைவர் எதன் அடிப்படையில் சொல்றீங்க? தலைவர் கலைஞராக இருக்கட்டும், அண்ணன் தளபதியாக இருக்கட்டும், விமர்சனம் செய்கிறார் என்று சொன்னால் அது உண்மையான விமர்சனமாக இருந்தால் மட்டும்தான் செய்வார்களே தவிர அரசியலுக்காக அரசியலுக்காக விமர்சனம் செய்ய வேண்டிய இது திமுகவுக்கு எப்போதும் வந்ததில்லை, வராது, எப்பயும் கிடையாது சார், எப்பயுமே கிடையாது சார், எப்பயும் கிடையாது சார், எப்பயுமே. அதாவது திமுகவை பொறுத்தவரை வாக்கரசியலுக்காக கட்சி நடத்தவில்லை, ஓட்டு அரசியலுக்காக கட்சி நடத்தவில்லை, ஆட்சி அரசியலுக்காக கட்சி நடத்தவில்லை, மக்களுக்காக. இப்ப இந்த தேர்தல் பிரச்சாரத்துல திரு உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்கும் போது மக்கள் கேட்கறாங்க அவர்கிட்ட, டாஸ்மாக மூடுறேன்னு சொன்னீங்க, ஏன் மூடலன்ட்டு. அப்ப சொல்றாரு, நீங்க 2016 எங்களுக்கு ஓட்டு போட்டீங்களா? போடல இல்ல அப்படின்னாரு. அப்ப அது வாக்கு அரசியல் தானே, நீ எனக்கு ஓட்டு போட மாட்டேன். அவர் சொன்னதை முழுசா சொல்லணும். உதயநிதி கேட்டத முழுசா சொல்லுங்க. அதாவது அந்த அம்மா என்ன கேக்குறாங்க, டாஸ்மாக் மூடுறேன்னு சொன்னீங்களே என்னாச்சுன்னு கேட்டாங்க, உண்மை. ஆனால் அதுக்கு எங்கள் எதிர்காலமாக இருக்கக்கூடிய மாண்புமிகு இளையசூரியன் உதயநிதி ஸ்டாலின் என்ன சொன்னா, இதோ கலைஞர் தேர்தல் அறிக்கையில டாஸ்மார்க்க மூடுவோம்னு தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்தோம், அப்ப நீங்க ஓட்டு போட்டீங்களாமா அப்படின்னு. ஆனால் அவர் சிரித்து கொண்டு கேட்டார், அந்த அம்மாவும் சிரிச்சுக்கிட்டு ஆமோதிச்சாங்க. ஆனால் சிரிச்சுட்டு கேட்டாரு, சிரிக்காம கேட்டாங்க, பிரச்சனை கிடையாது சார். அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? அந்த நீ எனக்கு ஓட்டு போடல, நீ எனக்கு ஓட்டு போடல, அதனால நான் மூட முடியாது. அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. நேரடியான அர்த்தம். அடுத்தது அதே எங்க அண்ணன் உதயநிதி என்ன சொன்னார் தெரியுமா, இதோ செல்வத்தை ஜெயிக்க வைங்க, செல்வத்தை ஜெயிச்சதுமே டாஸ்மார்க்கை அகற்றுகிறோம். ஆனால் அந்த அம்மா கேட்ட டாஸ்மார்க் என்ன தெரியுமா, ஒட்டுமொத்தமா இல்ல, அந்த ஊர்ல அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய டாஸ்மார்க்கு குறிப்பிட்டு கேட்டுச்சு. அதுக்கு தான் அண்ணன் உதயநிதி சொன்னார், செல்வத்தை வெற்றி பெற செய்யுங்கள், செல்வத்தை வெற்றி பெற செய்தவுடன் இந்த ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு அந்த டாஸ்மார்க்கை அகற்றுகிறோம்.
ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு அகற்றுகிறோம் சொன்னது எதுக்கு தெரியுமா? ஜூன் 4ஆம் தேதி வரை அரசாங்க பணிகளை நேரடியாக ஒரு அமைச்சர் செய்ய முடியாது. அது பண்ண முடியாது. அது ஓகே, அது ஓகே, அது பண்ண முடியாது. நான் இல்லன்னு சொல்லல. அதனால இதை நீங்க முன்னாடியே பண்ணிருக்கலாம். தேர்தல் அறிவிப்புக்கு முன்னாடியே பண்ணிருக்கலாம். தாராளமாக முடிக்கலாம். நீங்க அட்லீஸ்ட் நேரத்தை குறைச்சிருக்கலாம். இப்ப வந்து புதுசு புதுசா மதுபானம் அறிமுகப்படுத்திட்டு இருக்காங்க. நேரத்தை இப்ப கடைகளை குறைத்துக் கொண்டிருக்கிறோம், நேரத்தை குறைத்துக் கொண்டிருக்கிறோம். இப்ப நேரம் என்ன? டாஸ்மாக் நேரம் என்ன சொல்லுங்க. எங்க குறைச்சு நேரம் குறைச்சு இன்னும் நேரம் குறைச்சு 12 மணியில இருந்து 10 மணி வரைக்கும் பண்றேன்னு பார்த்தா இப்ப புதுசு புதுசா மதுபானங்கள் அறிமுகப்படுத்திட்டே இருக்காங்களே. புதுசா வந்துட்டு வீரன் ஒரு சரக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா கோதுமை பீர் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இதெல்லாம் தேவையா? இல்ல தேவையா சார்? சொல்லுங்க. நீங்க டாஸ்மாக ஒழிக்கிறோங்கிறீங்க. ஆனா இந்த மாதிரி புது புது சரக்குகள் தேவையா சார்? யார் மக்கள் யார் கேட்டா சார்? சொல்லுங்க. யார் கேட்டா உங்ககிட்ட? சார் எனக்கு வந்துட்டு ஏதாச்சும் ஒரு குடிமகன் வந்துட்டு டாஸ்மார்க்ல இந்த மதுபானத்தை புதுசு புதுசா உற்பத்தி பண்றாங்கன்னு சொன்னாங்கல்ல. அது உற்பத்தி பண்றது யாரு? முதலமைச்சர் உற்பத்தி பண்றாரா? அமைச்சர்கள் உற்பத்தி பண்றாங்களா? சார் அந்த நிறுவனத்தை வச்சிருக்கக்கூடிய அவங்க உற்பத்தி பண்றாங்க. நல்லா ஒண்ணு தெரிஞ்சுங்க. இப்ப நம்ம போடுறோம்ல சட்டை இல்ல சார். சார் இருங்க சார், அதுதான் சொல்றேன். அந்த நிறுவனங்களுக்கு ஒரு ஆர்டர் போடுங்க. புதுசா இந்த இது கொண்டு வர கூடாது ஒரு ஆர்டர் போட வேண்டியதானே சார்? சார் அவங்க உற்பத்தி பண்ணுவாங்க. அதாவது இருங்க ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம். அதாவது இப்ப ஒண்ணும் கிடையாது. நம்ம போடுற ஒரு Dress அது இதை இந்த மாடலை விட இன்னொரு மாடல் கொண்டு வரணும், அந்த மாடலை விட இன்னொரு மாடல் கொண்டு வரணும்னு நினைப்போம். சாப்பிடுற பொருளையே கொஞ்சம் வித்தியாசமா ஏதாவது செய்ய நினைப்போம். இருங்க சார், சார் நான் சொல்றதை கேளுங்க. நான் சொல்லிடுறேன், இருங்க சார். அப்ப ஏற்கனவே இருப்பதை விட இது பாதிப்பு குறைவா அதிகமா? சரிங்களா? அது பயன்பாட்டுக்கு வந்ததற்கு பிறகுதான் தெரியும். பயன்பாட்டுக்கு வருவதற்கு முன்பே நாம் அதில் ஆராய்ச்சி செய்தால் ஏன் இப்படி எடுத்துக்கலாமே. அதாவது இப்ப இருக்கக்கூடிய டாஸ்மார்க்கை விட இனி வரக்கூடியதில் பாதிப்பு குறைவாக இருக்கும். அதனால் அந்த பாதிப்பு குறைவாக இருப்பதை அறிமுகம் செய்து ஏற்கனவே பாதிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய டாஸ்மார்க்கை அகற்றுவதற்காக கொண்டு வரலாம் இல்லையா? இல்ல அப்படி இப்படி எடுத்துக்கலாமா? எதுவும் சொல்லவே இல்லை. இது வந்து நீங்க வந்துட்டு உத்தேசமா ஏதோ நீங்க சொல்றீங்க, சமாளிச்சு சொல்றீங்க. சார் சமாளிப்பதற்கான வாய்ப்பு இல்லை சார். சமாளிக்கிறது கிடையாது சார், சமாளிக்கிறதே கிடையாது. புரியுங்களா சார்? இது சமாளிக்கிறதே கிடையாது. இல்ல சார், இல்ல அதிலிருந்து சொல்றது ஓகே சார். அதெல்லாம் ஓகே, நான் இல்லைன்னு சொல்லல. இந்த டாஸ்மாக்ல கொண்டு வர மாற்றத்தை ரேஷன் கடையில கொண்டு வரலாமேங்கிறேன் நான். ரேஷன் கடையில கொண்டு வரலாமே, அது புதுசா கொண்டு வரலாம். நிறைய எல்லா கடைகளையும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா கடையும் எடை குறைவு பிரச்சனை எல்லாத்துலயும் இருக்கு. இப்ப கிடையாது சார், இப்ப கிடையாது சார். இல்ல இல்ல சார், ஒண்ணு இல்ல சார், ஒண்ணு இல்ல. ஒரே ஒரு வாரம் சொல்லட்டுமா? ஒரே ஒரு இந்த டாஸ்மார்க் ஒரே ஒரு வாரம் சொல்லட்டுமா? ஆட்சிக்கு வந்தவுடன் அவர்கள் 10 ஆண்டு காலம் ரேஷன் கடைகளில் பணியாளர்களை பெயருக்கு நியமனம் செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்பொழுது முதலமைச்சராக இருக்கிற அண்ணன் தளபதியார் அது கட்டணராக இருந்தாலும் சரி, அது விற்பனையாளர்களாக இருந்தாலும் சரி, அது எங்கேயும் ஆள் தட்டுப்பாடு இருக்கக்கூடாது, மக்களுக்கு தேவையான பொருள் விநியோகம் செய்வதில் குறைபாடு வந்துவிடக் கூடாது என்பதற்காக இருக்கக்கூடிய காலி பணியிடத்தை முழுமையாக நிரப்பிய ஒரு முதலமைச்சர் அண்ணன் தளபதி மு.க. அது இல்லன்னு சொல்ல சார். நான் கேட்ட கேள்வி அதுதான் சார் சொல்றேன். இப்ப அதுதான் சொல்றேன். அதாவது இப்ப நீங்க கேட்கறதுக்கு இப்ப நான் சொல்றதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. என்ன தெரியுமா? சொல்லுங்க. நீங்க என்ன சொன்னீங்க? எடை குறைவா இருக்கு. ஆமா, அதுதான். அதாவது பொருள் இந்த பொருள் இல்ல அந்த பொருள் இல்லைன்னு சொல்றாங்க. இல்லைங்களா? அதுக்கு அந்த குளறுபடி எங்க இருந்து வந்தது தெரியுங்களா? அதாவது இப்ப நான் முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, ஆள் தட்டுப்பாடா இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, பக்கத்து கடையில வேலை பார்க்கிறவங்க இந்த கடையிலையும் வந்து பார்ப்பாங்க. ஆமா, இந்த இருந்து இங்க. அப்ப அவசர அவசரமா மாறும்போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் 3-4 கடையை பார்க்கறதுனால அங்கே குளறுபடி செய்தார்கள். அதாவது அதிகாரிகள் முழுமையாக அவர்களை ஆய்வு செய்ய முடியவில்லை. இந்த குறைபாடு இருக்கக்கூடாது என்பதற்காக சார் திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு, முதலமைச்சராக அண்ணன் தளபதி வந்ததற்கு பிறகு, அமைச்சராக அந்த துறைக்கு அமைச்சராக அண்ணன் சக்கரபாணியாக இருக்கட்டும், அண்ணன் பெரியகரப்பனாகட்டும் வந்ததற்கு பிறகு இந்த ரேஷன் கடையில இது இல்ல அது இல்லைன்னு தட்டுப்பாடு வந்ததா சொல்லுங்க சார். சரி, எல்லா கடையிலும் இருக்கு சார். என்ன சார் கேக்குறீங்க?
சார் சார் நீங்க சென்னை சிட்டியை பத்தி பேசிட்டு சிட்டியை தாண்டி போய் பாருங்க சார். நான் சிட்டி கிடையாது, நான் சென்னை சிட்டி கிடையாது, நான் கிராமத்தான். நான் கிராமத்துல இருந்து வரேன். எந்த கடையிலும் எந்த பொருள் கேட்டாலும் இல்ல இல்லன்னு தான் சார் சொல்றாங்க. அதாவது நான் கிராமத்துல இருங்க சார். ரேஷன் கடை நான் சொல்றது முதல்ல கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. ரேஷன் கடை 2% சார். ஒண்ணு எந்த பொருள் கேட்டாலும் இல்ல, இன்னைக்கு இல்ல நாளைக்கோ அடுத்த வாரமா அப்படியே சொல்றாங்க. அப்படியே அடுத்த வாரம் போய் அது இருந்தாலுமே எடை குறைவு இருக்கு, அதை அதுக்கு ஒத்துக்கிறீங்களா இல்லையா? இது வந்து இந்த ஆட்சியில தான் நடக்குதுன்னு நான் சொல்லல, இது கார்நாடகால நடந்துகிட்டே இருக்கு. இதுக்கான இருங்க சார். சார் இந்த எம்பி தேர்தல், இந்த நாடாளுமன்ற தேர்தல்ல நான் கிட்டத்தட்ட 28 மாவட்டங்களுக்கு போனேன். அதுவும் 28 மாவட்டங்களுக்கு போனது பொதுக்கூட்டத்திலேயோ வண்டியில் நின்று பேசல, ஒவ்வொரு தெருவா தான் போனேன், ஒவ்வொரு கிராமமா தான் போனேன், ஒவ்வொரு சந்தா தான் போனேன், சரிங்களா? ஆனால் நான் பல இடங்களில் உங்களுக்கு முறையான ரேஷன் பொருள் கொடுத்துக்கிட்டு இருக்கிற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்பேன். அப்ப எந்த இடத்திலையும் இந்த ரேஷன் பொருள் எங்களுக்கு கிடைக்கவில்லை என்று எந்த இடத்திலையும் பெண்கள் குற்றச்சாட்டு சொல்லவில்லை. ஆனால் சில இடத்தில் குறைபாடு இருக்கு, நான் இல்லை என்று மறுக்கவில்லை, சரிங்களா? அதுவும் சரி செய்யக்கூடிய ஒரு ஆட்சியாக, ஒரு முதலமைச்சராக அண்ணன் தளபதியார் இருக்கிறார். நம் தமிழ்நாட்டு முதலமைச்சர் கொடுக்கக்கூடிய திட்டங்கள் வேற மாநிலங்கள் பின்பற்றுகிறது, நம்ம பார்க்கிறோம். அதாவது மாசம் 1000 ரூபாய் கொடுக்கக்கூடிய பெண்களுக்கு வறுமையை போக்க கொடுக்க அந்த 1000 இருக்கட்டும், அல்லது கட்டணமில்லா பேருந்தாக இருக்கட்டும். ஆனால் கட்டணமில்லா பேருந்து திமுக தான் முதல்ல சொன்னது சார். கட்டணமில்லா பேருந்து வந்து திமுக தான் முதல்ல கொண்டு வந்து. ஆமா ஆமா சார். வேற எங்க சார் வந்துச்சு? டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவால் 5 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணிட்டாரு சார். சொல்றீங்க நீங்க, இப்ப சொல்றீங்க நீங்க சார். டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவால் 5 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணிட்டாங்க சார். அதாவது சமாளிக்காதீங்க சார். டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவால் 5 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணிட்டாங்க. அவங்க அதை சொல்லிதான் முதல் தேர்தலில் ஜெயிச்சு வந்தது, அதை சொல்லிதான் அவங்க வந்தாங்க, வந்த உடனே பண்ணிட்டாங்க அவங்க. அடுத்து இப்ப காலை உணவு முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் இன்று நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு காலையில் உணவு தராங்க இல்லைங்களா? கல்வி கண் திறந்தது கர்ம வீர காமராஜ், மதிய சாப்பாடு போட்டதும் காமராஜ், சரிங்களா? அதுக்கு பிறகு எம்ஜிஆர் அதை பெயர் மாற்றம் செய்தார், நம்ம அந்த விவாதத்துக்கு போகல. அதுக்கு பிறகு தலைவர் கலைஞர் அந்த சத்துணவில் 5 முட்டை போட்டார், சரிங்களா? ஆனால் இன்றைய முதலமைச்சராக இருக்கிற திராவிட மாடல் ஆட்சி நடத்தக்கூடிய அண்ணன் தளபதியார் காலையில பிள்ளைங்களுக்கு காலை உணவு கொடுக்கக்கூடிய அற்புத திட்டத்தை செய்து கொண்டிருக்கிறார். அதுவும் திங்கக்கிழமை போடுற சாப்பாடு செவ்வாய்க்கிழமை கிடையாது. என்ன போறாங்க சார்? திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை போடுற சாப்பாடு என்ன போறாங்க? இருங்க சார். திங்கக்கிழமை வாரத்துல 5 நாள்ல காலை உணவு என்னென்ன கொடுக்குறாங்க சொல்லுங்க பாப்போம். 5 நாளும் 5 விதமான சாப்பாடுகள். 5 விதமான என்னன்னு கேட்க, 5மே உப்புமா, சேமியா, ரவா, சேவியா, உப்புமா. இதுதான் அவங்க முதல்வர் சாப்பிடுவாரு. இளைய சூரியன் உதயநிதி சாப்பிடுறாத. நான் எல்லா குழந்தைகிட்டையும், நான் போற இடத்துல எல்லா குழந்தைகிட்டையும் நான் வேற வழி கிடையாது, அப்படி எல்லாம் கிடையாது, அப்படி கிடையாது. அதாவது நான் குழந்தைகளிடத்தில் நீங்க 5 நாள் உப்புமா சாப்பிடுவீங்களா? நீங்க 5 நாள் உப்புமா சாப்பிடுவீங்களா சார்? நீங்க உப்புமா மட்டும் போடுறாங்கன்ட்டு இதை சொல்லுன்னு சொல்லாதீங்க சார். உப்புமா மட்டும் கிடையாது சார், சரிங்களா? வேற என்ன போறாங்க நீங்க சொல்லுங்க. வேற என்ன போறாங்க நீங்க சொல்லுங்க. உப்புமால 5 வெரைட்டி இருக்கு, அவ்வளவுதான். கிடையாது சார், 5 வெரைட்டி சார், அவ்வளவுதான். கிடையவே கிடையாது சார். வேற என்ன சொல்லுங்க சார். நான் வந்து நேரடியாக பள்ளிக்கு சென்று அந்த குழந்தைகள் இடத்துல கேட்டுட்டேன், எல்லா இடத்துலயும். ஆனால் இன்னைக்கு குழந்தைங்க மட்டும் கிடையாது, குழந்தை அனுப்பக்கூடிய பெற்றோர்களும் இந்த பள்ளியில் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பெண்களால் சமைக்க வேண்டும். இன்னும் சொல்லணும்னா அந்த அம்மாவுடைய குழந்தை அந்த பள்ளிக்கூடத்துல படிக்கணும். நல்லா தெரிஞ்சுங்க. என்னன்னா என் புள்ள ஒரு பள்ளிக்கூடத்துல படிக்குது, அந்த பள்ளிக்கூடத்துக்கு நான் போய் சோறாக்க போறேன், அந்த சோறை என் புள்ள சாப்பிட போதோ, அப்ப என் பிள்ளைக்கு தனியா அந்த பிள்ளைங்களுக்கு தனியா செய்வனா சார்? நான் அதை குறை சொல்லவே இல்லை சார். அதாவது ஒரு தாய் உள்ளம் படைத்த ஒரு முதலமைச்சர் எப்படி செய்ய வேண்டுமோ அந்த உணர்வோடு தான் தான் பிள்ளை படிக்கக்கூடிய பள்ளியில் அந்த தாய் போய் சமைக்க வேண்டும். தன்னுடைய பிள்ளையை போலால் மற்ற பிள்ளைகளை பார்க்க வேண்டும், மற்ற பிள்ளைகளுக்கு சமைத்து போட வேண்டும் என்று ஒரு தாய் உள்ளம் படைத்த ஒரு தலைவர் ஒரு தாயை அந்த பள்ளிக்கு அனுப்புகிறார் என்று சொன்னால் இது தரமானது, சரியானது, முறையானது. நல்ல திட்டம் நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. திரும்ப திரும்ப நீங்க புரிஞ்சுக்கோங்க. நல்ல திட்டம் கொடுக்கிற உணவை நல்ல உணவா கொடுங்கன்னு தானே சொல்றோம் சார். உணவும் சரியாக இருக்கு சார். நீங்க சொல்லுங்க சார். 5 நாள் 5 வேளை நீங்க தினமும் நீங்க உப்புமா நீங்க சாப்பிடுவீங்களான்னு தான் கேட்கறேன். திரும்ப திரும்ப அதான் கேட்கறேன். நீங்க நான் சாப்பிட மாட்டேன் சார். 5 வேளை 5 நாள் தினமும் என்னால உப்புமா சாப்பிட முடியும் சார். 5 நாள் உப்புமா சாப்பிட முடியாது சார்.
ஆனால் 5 நாளும் 5 விதமான உணவு சாப்பிட முடியும். சரிங்களா? திரும்ப திரும்ப அதே சொல்றீங்க. 5 விதமான உணவு, 5 விதமான உணவு, 5 விதமான உப்புமா சார். சார் கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாது சார். வேற என்ன நீங்க எனக்கு நான் தான் தப்பா சொல்றேன் சார். மெனு நான் தப்பா சொல்றேனே வச்சுக்கோ. நான் தப்பா சொல்றேன், நீங்க சொல்லுங்க. திங்கக்கிழமை இது கொடுக்குறாங்க சார். திங்கக்கிழமை இட்லி சார், செவ்வாய்க்கிழமை தோசை சார், புதன்கிழமை பூரி சார், வியாழக்கிழமை பொங்கல் சார், வெள்ளிக்கிழமை இடியாப்பம் சார். இப்படி நீங்க சொல்லுங்க. நான் சொல்றது தப்பு, நீங்க சொல்லுங்க. நான் சொல்றது தப்பு சார். நான் பொய் சொல்றேன். திமுக மேல அபாட்டமான பழி சொல்றேன் நான். நீங்க சொல்லுங்க. அதாவது நீங்க சொல்ற அந்த மெனு நீங்க சொல்லுங்க. நாம் போடுகிற சாப்பாடு சரியில்லை என்று சொன்னால், சாப்பிடுவதற்கு வாய்ப்பில்லை என்று சொன்னால், முதல் நாள் சாப்பிடுகிற குழந்தைகள் அடுத்த நாள் சாப்பிடாது சார். வழி இல்ல சார். இருங்க சார். அதே அந்த பிள்ளைங்களுக்கு வழி இல்ல சார். என் வீட்ல அப்பா அம்மா சார், வீட்ல அம்மா சமைக்க மாட்டாங்களா? எப்படி வழி இல்லைன்னு சொல்றீங்க? அதாவது வழி இருக்குன்னா எதுக்கு போடுறாங்க? தரமான உணவு சார். பேரண்ட்க்கு வழி இருக்கு, நல்ல வசதியா தான் இருக்காங்க, சாப்பிட முடியும்னா எதுக்கு சாப்பாடு போடுறாரு? அதாவது காலையில வேலைக்கு போகக்கூடிய பெற்றோர்கள் அவசர அவசரமாக சமைச்சு தம் பிள்ளைய சாப்பிடுற போது அதை கொண்டு வந்த நோக்கம் என்ன தெரியுமா? நான் பிரச்சாரத்துல சொன்னது சார், உங்ககிட்ட இதை சொல்றேன் சார். அதாவது பிள்ளைங்களுக்கு காலை உணவு கொடுக்கக்கூடிய அற்புத திட்டத்தை ஏன் கொண்டு வந்தால், எதற்கு போடுகிறார் என்று சொன்னால், ஒரே வரியில சொல்ல வேண்டும் என்று சொன்னால், காலையில கிராமத்துல, நான் சென்னையை சொல்ல, கிராமத்துல இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் காலை 5 மணிக்கு எந்திரிக்கக்கூடியவர்கள், 6 மணிக்குள் எந்திரிக்க வேண்டியவர்கள், 7 மணிக்குள் காட்டு வேலைக்கு போக வேண்டும், அல்லது கூலி வேலைக்கு போக வேண்டியவர்கள் 7 மணிக்குள் போக வேண்டும். ஆக அவர்கள் என்ன செய்வார்கள்? எந்திரிச்சு அவசர அவசரமா சமைச்சு 8 மணிக்கு மேல போகக்கூடிய பிள்ளைய காலையில இவங்க வேகமா போகணுன்றதுக்காக அந்த பிள்ளைய தூக்கத்திலிருந்து எழுப்பி சாப்பிட சொல்லுவாங்க. சரிங்களா? ஆனால் தூக்க கலக்கத்தில் இருக்கக்கூடிய புள்ள 4 வாய் சாப்பாடு சாப்பிடுறவன் 1/2 வாய் சாப்பாடு தான் சாப்பிட முடியும். உண்மையா இல்லைங்களா? கண்டிப்பா. நான் அதை இல்ல 4 இட்லி சாப்பிடக்கூடியவர்கள் 1/2 இட்லி 1 இட்லி தான் சாப்பிட முடியும் இல்லையா? ஆனா இந்த ஒரு 4 வாய் சாப்பிடுறதுக்கு பதில் 1 வாய் மட்டும் சாப்பிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது அங்கே மணி 9-10 மணியை கடந்ததுக்கு பிறகு அவன் சரியாக சாப்பிடாமல் வந்தது பசி எடுக்குமா எடுக்காதா? கண்டிப்பா. வாத்தியார் டீச்சர் பாடம் எடுக்கிறது மண்டையில ஏறுமா? அவங்களுடைய சிந்தனை எப்ப 1 மணி 12:30 1 ஆகும், எப்ப மணி அடிப்பாங்க, மத்தியானம் எப்ப சாப்பிடுவாங்க, அந்த இது வருமா வராதுங்களா? இதை பார்த்தத முதலமைச்சர் தான், இதோ உன் பிள்ளைக்கு அவசர அவசரமா சமைச்சு போடாத, அவசர அவசரமா சாப்பிட சொல்லாத, உன் பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு மட்டும் அனுப்பு, நான் காலையில சாப்பாடு போடுறேன்னு சொல்லி அந்த அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறார். இது புகைப்படத்திற்காகவும் வீடியோவுக்காக நடத்தக்கூடிய ஆட்சி அல்ல, மக்களின் விடியலுக்காக. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். தமிழ்நாட்டில் நான் வறுமையில் இல்லை, ஏழ்மையில் இல்லை, ஒட்டுமொத்த மக்கள் சொல்லக்கூடிய காலத்தை தமிழ்நாட்டு முதலமைச்சர் அண்ணன் தளபதி உருவாக்கி காட்டு. சரி, இவ்வளவு நேரம் மரங்கத்துக்கு வந்து நல்ல தகவல் கொடுத்து நன்றி சார். நன்றி.